யூடியூப், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ மோசமா டிசைன் பண்ணப்பட்ட தம்ப்நெயில்ஸ் அண்ட் கன்டென்ட்டா இருக்கு. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப் ஃபீட்ல வர்ற 25% ஆஃப் தி கன்டென்ட் வந்து ஏஐ ஸ்லாப்ன்னு சொல்றாங்க. இன்னும் மோசம் என்னன்னா 40% ஆஃப் த கன்டென்ட் இன் யூடியூப் கிட்ஸ் வந்து ஏஐ ஸ்லாப்ன்னு சொல்றாங்க. ஸோ ஏஐ ஸ்லாப்னா என்ன? ஏன் அது என்ன அவ்வளோ மோசமா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஏஐ ஸ்லாப்னா என்ன? ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்டா? கிடையாது. ஏஐ ஸ்லாப்னா லோ எஃபர்ட் மாஸ் ப்ரொடியூஸ்ட் சீப் குவாலிட்டி கன்டென்ட் ப்ரொடியூஸ் பை ஏஐ. சிம்பிளா சொல்லணும்னா லோ எஃபர்ட்ல பண்ண ஏஐ கன்டென்ட் தான் ஏஐ ஸ்லாப். இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல, லைக் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு ரோபோ வாய்ஸ்ல ஒரு ஸ்லைட் ஷோ போயிட்டு ஒரு கதை சொல்ற மாதிரியா இருக்கட்டும், அந்த பிரெயின் ராட் கன்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஏஐ ஸ்லாப் தான். ஒய் பீப்புள் டூ இட்? சிம்பிளா சொல்லணும்னா ஜஸ்ட் ஃபார் வியூஸ், கிளிக்ஸ், மணி, தட்ஸ் இட். ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் எடுத்துப்போமே. ஸோ அவர் வந்து ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவைப்படுது அண்ட் ஆல்சோ ஒய் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஏஐ ஸ்லாப்பி கண்டென்ட்னால என்னன்னா, லைக் அந்த எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவையில்ல, அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம் போதும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கண்டென்ட் ஈஸி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லைக் சின்ன ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக புது கண்டென்ட் ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஏ டு செட் ஃபுல்லாகவே ஏஐ வச்சே பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் தேவையில்ல. இவங்களோட மெயின் மோட்டிவ் வியூஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி மணி அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால அதிகமான ஏஐ சாஃப்ட்வேர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி. ஸோ இதனால என்ன பிரச்சனை ப்ரோ? அவங்க வந்து திறமையாக ஏஐ யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சீரியஸ்லி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா என்சிடிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் கண்டென்ட் வர வர அந்த பிளாட்ஃபார்மோட குவாலிட்டியே ரொம்ப டிகிரேட் ஆகி ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ரொம்பவே ஒஸ்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன். லைக் இந்த மாதிரி ஸ்லாப்பியர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுமே இருக்காது. லைக் சொன்ன மாதிரி தான் அவங்களோட மெயின் மோட்டிவ் மணி. ஸோ அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணாதனால மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து இந்த கண்டென்ட்டோட கொடுத்துடலாம். ஸோ அது ஆக்சுவலி ப்ராப்ளம் தான் அதுவும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேர்ட் திங் வந்து குவாலிட்டி இஷ்யூ. லைக் இந்த மாதிரி உண்மையானுமே ஜென்யூனான கிரியேட்டர்ஸ் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது வந்து உண்மையாலுமே வேல்யூபிளான திங் அண்ட் ஆல்சோ அதில் குவாலிட்டி நிறையா இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்லாப்பியர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கன்சர்னே கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஃபோர்த் ஒன்று என்னென்னா, லைக் ஸ்கில் டீக்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன்லேயே எடுத்துப்போமே. ஒரு டிசைன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். லைக் எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்றது தான். பட் இந்த மாதிரி ஸ்லாப்பியரான கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண பார்த்து, ஸ்லாப்பியரான இமேஜஸ் கன்வே பண்ண பார்த்து அதோட குவாலிட்டியும் மிஸ் ஆகும், க்ரியேட்டிவிட்டியும் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்காக ஏஐ யூஸ் பண்ணி ரொம்பவே சீப் குவாலிட்டியான ஆட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஈவன் பெரிய கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற சின்ன கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாருமே லைக் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால க்ரியேட்டிவிட்டி மிஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கில் லைக் ஆட் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரியே ஆக்சுவலி டிகிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஸ்லாப்பியரான கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸே இல்லாமல் பண்ணால் ஈவன் அது ரொம்பவே ஒஸ்ட்டான சினாரியோஸ்க்கு தான் தள்ளப்படுது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்னொரு மோசமான திங் என்னென்னா பிரெயின் ராட். லைக் இந்த மாதிரி அதிகமான ஏஐ ஸ்லாப்பி கண்டென்ட்ஸ் பார்க்கறதுனால பிரெயின் ராட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லைக் பிரெயின் ராட்னா என்னென்னா டிக்ளைன் ஆஃப் அட்டென்ஷன், பேஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் காஸ் பை எக்ஸசிவ் கன்சியூமிங் ஆஃப் லோ குவாலிட்டி ஏஐ ஜென்ரேட், விச் இஸ் நம்மளே பார்த்துருப்போம். நிறைய கண்டென்ட் நம்மளே கன்சியூம் பண்ணியிருப்போம் பிரெயின் ராட்டடான கண்டென்ட். லைக் அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது, பட் இருந்தாலும் நம்ம அதை பார்ப்போம். ஸோ பிரெயின் ராட்னா சிம்பிளாக என்னன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிடும், நம்மளால ஒரு விஷயத்தை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற முடியாது அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட பொறுமையே இருக்காது. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏஏ சுத்தமாக பிடிக்காது. ஸோ சில ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் கிட்ஸில் 40% ஆஃப் தி கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஏஏ ஸ்லாப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஏஏனால ப்ரொடியூஸ் பண்ண ஸ்லாப்பியர் கண்டென்ட் தான். இது ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லாப்பியர் கண்டென்ட் வர வர உண்மையான ஜென்யூனான கண்டென்ட்க்கு ஆக்சுவலி இது ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க பார்த்து கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப் சிஇஓ நீல் மோகன் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஏஐ ஸ்லாப் அண்ட் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அவங்க சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் விசிபிலிட்டி, டிமானிட்டைசேஷன் ரிஸ்க்ஸ் ஃபார்
சேனல்ஸ் ரிலையிங் ஆன் டெம்ப்ளேட்டட் ஹை வால்யூம் ஏஐ வாய்ஸ் ஓவர் ஸ்டாக் லூப்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஏஐ ஸ்லாப் கண்டென்ட் போடுறதுனால அதோட விசிபிலிட்டியும் கம்மி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அதில் மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாகவோ இல்லை வந்து வராமல் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் யூடியூப் வந்து இன்னொன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டா அப்படின்னு டிஸ்க்ளோஸும் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுறாங்கன்னா லோ வேல்யூ ரீல்ஸை வந்து டவுன் ரேங்க் பண்ணி யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாத மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுமே ஆக்சுவலி இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ்னால் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி லோ குவாலிட்டி மாஸ் அப்லோடட் கண்டென்ட்டை வந்து ஃபைன் பண்ணி அதை எய்தர் ரிமூவோ இல்லை வந்து அதுக்கு வந்து அவ்வளோவா ப்ரியாரிட்டி கொடுக்காம பண்ணுறாங்க, லைக் ரெக்கமெண்ட் பண்ணாத மாதிரி. அண்ட் மற்ற கம்பெனிஸும் அவங்க வந்து இந்த மாதிரி ஏஐ ஸ்லாப் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களோட சிஸ்டம்ஸை அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹியர்ஸ் த கன்க்ளூஷன். ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் தப்பு கிடையாது, ஏஐ ஸ்லாப்பியர் கண்டென்ட் தான் தப்பு. அண்ட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது என்னென்னா இப்போ தமிழ்லேயே இந்த மாதிரி கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய பெரிய சேனல்ஸ் போட்டிருக்காங்க. லைக் ஓகே, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், பட் தெர் ஆர் மெனி அதர் வேஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பியர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது போத் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் அண்ட் அவங்களுக்குமே ஆக்சுவலி ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண பார்த்து அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் பண்ணி ஃபுல்லாகவே பண்ணிடலாம். பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் எப்போ அவங்களால இந்த ஏஐ மாடல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போதோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து அந்த பர்சனுக்கும் ஆக்சுவலி ப்ராப்ளம். ஒன் ஆஃப் த திங் என்னென்னா அல்காரிதம் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை புஷ் பண்ணாமல் ரியலான ஜென்யூன் கண்டென்ட்டை புஷ் பண்ணால் அந்த இடத்துல மானிட்டைசேஷன் அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ பீப்புளேஸ் ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஏஐ ஸ்லாப்பியர் கண்டென்ட் அதிகமாக இன்டர்நெட்டை ஃபில் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஏஐ மாடல் ட்ரெயினாக பார்த்து அந்த மாடலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு குவாலிட்டி கண்டென்ட் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான கண்டென்ட் வச்சு இந்த மாடலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா நானும் ஆக்சுவலி சாட்ஜிபிடியில் தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன், பட் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தப்பான்னு பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. பட் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இதை யூஸ் பண்ண பார்த்து அவங்களோட குவாலிட்டி கண்டென்ட்டும் இதனால் ஒஸ்ட் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஆக்சுவலி ஏஐ ஸ்லாப் தான். ஸோ ஏஐ ஸ்லாப் பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். The most important thing to understand is that the process of creating art makes art of you. My friends, let me repeat that. The book, the painting, the film script is not the only art. It's important, but in a way it's a receipt. It's a diploma. The book you write, the painting you create, the music you compose is important and artistic, but it's also a mark of proof that you have done the work to learn, because in the end of it all, you are the art.